ஓகே. நீங்க கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்ம எபிரேயர் நிருபத்தினுடைய 34வது ஸ்டடிக்கு நம்ம வந்திருக்கிறோம். 10வது அதிகாரத்தை நாம் இப்போது படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 10வது அதிகாரத்தினுடைய 26வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். கடந்த பைபிள் ஸ்டடியில இதுக்கு முந்தின பேசேஜை பார்த்தோம். இந்த பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் பத்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இதற்கு முன்னதாக சொல்லப்பட்ட அந்த சத்தியங்களின் அடிப்படையில எப்படி ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம அதுல போன பைபிள் ஸ்டடியில பார்த்தோம். இந்த ஸ்டடியில வந்து ஹியர் இஸ் அ வார்னிங். ஒரு நெகட்டிவா ரெஸ்பாண்ட் பண்ணுனா என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு வார்னிங் இங்க வருது. இந்த வார்னிங்கை பத்தி நம்ம இந்த ஸ்டடியில நம்ம பார்க்க போறோம். ஓகே, இந்த வசனத்தை நம்ம ஒரு முறை வாசித்து விட்டு அதுக்கப்புறம் இந்த பகுதிக்குள்ளாக நம்ம போகலாம். எபிரேயர் 10வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடே எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். ஜீவனுடைய தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாயிருக்குமே. ஓகே, இந்த பகுதியில பார்க்கும்போது நம்ம பார்க்கிற காரியம் என்னன்னு கேட்டா, நம்ம 2 விஷயங்களை பார்த்தோம். சத்தியத்தை அறிந்ததுக்கு பின்னால என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2 வகையில அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். ஒன்று, அந்த சத்தியத்தை விசுவாசித்து அதற்கு ஏற்ற முறையிலே வாழ்ந்து கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. அதான் நம்ம போன பைபிள் ஸ்டடியில நம்ம 19வது வசனத்திலிருந்து அந்த 25வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியிலே நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு வார்னிங். இந்த வார்னிங் எதை பத்தி இருக்குது அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இப்ப நம்ம அதை ரிஜெக்ட் பண்ணிட்டோம்னா, இந்த சத்தியத்தை அறிந்த பின்பு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு நம்ம அந்த சத்தியத்தின்படி வாழாமல் போய்விட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த 26வது வசனத்துல இருந்து 31வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில நம்ம பார்க்க போறோம். ஆங்கிலத்துல இதுக்கு அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு என்னன்னு கேட்டா அப்பாஸ்டசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்பாஸ்டசி அப்படின்னா என்னன்னு கேட்டாச்சுன்னா, நம்ம தமிழ்ல அதை நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணா விட்டு விலகுதல். அறிந்து கொண்ட சத்தியத்தை விட்டு விலகுதல், இல்லைன்னா தேவனை விட்டு விலகுதல். அதை இன்னொரு வகையில சொல்ல போனா விழுந்து போதல் அப்படின்னு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றாங்க. இன்னொரு இடத்துல நம்ம பார்த்தோம்னா விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு அப்படின்லாம் வரும். அந்த விசுவாச துரோகம், இந்த எல்லா வார்த்தையும் ஆங்கில வார்த்தை வந்து அப்பாஸ்டசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த அப்பாஸ்டசிக்கு தான் இங்க வந்து ஒரு பெரிய வார்னிங் கொடுத்திருக்கிறாங்க. இந்த வார்னிங்கை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, இப்ப என்ன அப்படின்னு கேட்டா, இந்த பகுதி வந்து ஒரு 5 வசனம் தான். ஆனா இந்த 5 வசனத்துக்குள்ள சில முக்கியமான காரியங்கள் இருக்கு. ஏன்னா இது ஒரு வார்னிங் மெசேஜா இருக்கிறதுனால இந்த வார்னிங்ல என்னெல்லாம் இன்க்ளூடட் அப்படிங்கிறத கொஞ்சம் டீப்பா படிக்க வேண்டியது இருக்கும். அதனால இன்னைக்கு ஸ்டடியில வந்து இந்த பேசேஜை நம்மளால முடிக்க முடியாது. ஒருவேளை இன்னும் 1 வாரமோ இல்ல 2 வாரமோ கூட இந்த 5 வசனங்களுக்கு நமக்கு தேவைப்படலாம். இந்த 5-6 வசனங்களுக்கு நமக்கு தேவைப்படலாம். அதனால இந்த ஸ்டடி வந்து நம்முடைய அந்த 40 நிமிடம் முடிகிற வரைக்கும் நான் கொண்டு போயிட்டு அது எங்க முடியுதோ அங்க நிறுத்திக்குவேன். அதை அடுத்த ஸ்டடியில நான் வந்து அதை கன்டினியூ பண்ணுவேன். சரி, இந்த எபிரேயர் நிருபத்தை எடுத்துக்கிட்டா இங்க வந்து நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டே வருவோம். இயேசு கிறிஸ்து எல்லாரிலும் சிறந்தவர், மேலானவர் அப்படின்னு முதல்ல நம்ம ஆரம்பத்துல பார்த்துட்டு வருவோம். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஊழியம், ஆசாரிய ஊழியம் எப்படிப்பட்டதுன்னு பார்த்துட்டு வருவோம். அது எவ்வளவு சிறந்ததுன்னு பார்த்திருப்போம். அதுக்கு அடுத்தாப்புல இந்த புதிய உடன்படிக்கையை பத்தி நிறைய விஷயங்களை நம்ம பார்த்திருப்போம். இந்த உடன்படிக்கைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன தொடர்பு, அது எப்படி நிழலாக இருந்த நியாயப்பிரமாணத்தினுடைய ரியாலிட்டியாக, அந்த மெய்ப்பொருளாக இந்த புதிய உடன்படிக்கை எப்படி வந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டே போகும்போது இந்த புஸ்தகத்துல ஒரு 5 விதமான வார்னிங் வரும். இந்த வார்னிங் மெசேஜ் தான் இந்த சத்தியத்துக்கு நாம் எப்படி நடக்கணும் அப்படிங்கறத நமக்கு கற்றுத் தருவதற்கு ஒரு முக்கியமான பகுதி அப்படின்னு சொல்லலாம். இந்த 5 வார்னிங்கை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த 5 வார்னிங்கை இங்க லிஸ்ட் பண்ணிருக்கிறேன். இது கொஞ்சம் எளிதாக இருப்பதற்காக இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன். அடுத்த ஸ்லைட்ல இது தமிழ்ல வரும். The danger of drifting away. நம்ம இது வந்து 2வது அதிகாரத்தை படிக்கும்போது நம்ம இதை பத்தி பார்த்துட்டு இருந்தோம். நம்ம வந்து கேர்ஃபுல்லா இல்லை அப்படின்னா நம்மை அறியாமலே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா விலகி போய் விடுவோம்
அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதுதான் அதனுடைய டேஞ்சர். அப்படி போயிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்? அத காரியங்களை தான் 2வது அதிகாரம் 1-4 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். 2வது விஷயம், கீழ்ப்படியாமல் போனார்கள். அந்த 8ல இருந்து வந்தவங்க கீழ்ப்படியாம போனாங்க. அவங்கள ஒரு ஊமையாக நமக்கு காட்டி, அந்த மாதிரி நம்மளும் கீழ்ப்படியாமல் போய்விடக் கூடாது என்று சொல்லி அங்கே ஒரு வார்னிங் கொடுத்திருந்தாரு. 3வது அதிகாரத்திலிருந்து அது ஒரு பெரிய பகுதியாக 4வது அதிகாரம் 13வது வசனம் வரைக்கும் அந்த முழு பகுதியிலையுமே அந்த டிசோபீடியன்ஸ் பத்தி பேசியிருப்பாரு. 3வது வார்னிங் வந்து 5வது அதிகாரத்துல இருந்து ஆரம்பித்து 6வது அதிகாரம் வரைக்கும் அது ஒரு அடுத்த பெரிய பிக் செக்ஷன் ஆஃப் வார்னிங் அங்கே வருது. அதுல வந்து அந்த இம்மெச்சூரிட்டி, ஏன்னா நீங்க வந்து இன்னும் ஆவிக்குரியவர்களாக இல்லை, நான் உங்களை குழந்தைகளாக எண்ணிய நான் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிட்டு வருவாரு. அதுல ஏன் அவங்க ஆவிக்குரியவங்களா இல்ல, ஏன் குழந்தையா இருக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் நம்ம பார்த்தோம். அதனுடைய ஆபத்தை பற்றிய காரியத்தை 3வது வார்னிங்ல பார்த்தோம். இப்ப நம்ம வந்திருக்கிறது வந்து இடையில வந்து நம்ம அந்த பிரதான ஆசாரியரை குறித்தும் இயேசு கிறிஸ்துவனுடைய பலியை குறித்தும் இந்த உடன்படிக்கையை குறித்தும் நிறைய 7வது அதிகாரத்திலிருந்து 10வது அதிகாரம் 18வது வசனம் வரைக்கும் நிறைய காரியங்களை நம்ம படித்ததுனால அதுல நடுவுல வார்னிங் வரவே இல்லை. இப்ப அந்த வார்னிங் எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 10வது அதிகாரம் 26வது வசனத்துலதான் இந்த 4வது வார்னிங் வருது. இந்த 4வது வார்னிங்ல என்ன சொல்லியிருக்குன்னா, நல்லா தெரிந்தும் வில்ஃபுல் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சும் நம்ம வந்து ஒரு பாவத்தை தொடர்ந்து செய்தால் என்ன நடக்கும் அப்படிங்கறத பத்தி இந்த 10வது அதிகாரத்துல சொல்லியிருக்குது. இன்னும் நமக்கு இன்னொரு வார்னிங் வந்து 12வது அதிகாரத்துல வருது. அங்க வந்து இன்டிஃபரன்ஸ் அப்படின்னா நம்ம செவி கொடுக்க மாட்டோம், எங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னு என்ன சொல்றது, லேசாக எண்ணி அதை ரொம்ப கடந்து போனா அது என்ன நடக்கும் அப்படிங்கிறது 5வது வார்னிங் வந்து கடைசி பகுதியில வருது. அப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த 4வது வார்னிங். ஒருவேளை நீங்க திரும்ப ஒருக்கா நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ரெஃபரன்சஸ் அப்படியே கோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த ஸ்லைடுகள்ல அடுத்த ஒரு 4 ஸ்லைட்ல இந்த ரெஃபரன்சஸ் நான் காட்டுறேன். நீங்க ரெஃபரன்சஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெஃபரன்சஸ்ல இருக்கிற வார்னிங்ஸை நம்ம திரும்ப பார்க்கணும். ஏன்னா எபிரேயர் புஸ்தகத்தை பார்க்கும்போது ஒரு சைட்ல வந்து ஜீசஸ் the superiority of Jesus and the superiority of ஜீசஸ் உடைய மினிஸ்ட்ரி அதெல்லாம் நம்ம பார்த்துட்டே வரும்போது இந்த வார்னிங்கையும் ஒரு தனி செக்ஷன் எபிரேயர் 20 சொல்லப்பட்ட எச்சரிப்புகள் அப்படின்னு தனி தலைப்பிலேயே நம்ம இதை படிக்க முடியும். அப்ப 5 எச்சரிப்புகள் இருக்கிறது. எபிரேயர் 2வது அதிகாரம் 1-4 வரைக்கும், 3வது அதிகாரம் 7-4 13 வரைக்கும், 5வது அதிகாரம் 1-6 20 வரைக்கும். இப்போ இன்னைக்கு நம்ம படித்துக் கொண்டிருக்கிற இந்த பகுதி 4வது வார்னிங், எபிரேயர் 10வது அதிகாரம் 26-31 வரைக்கும். 5வது வார்னிங் 12வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். இந்த முதல் வார்னிங் என்ன அப்படின்னா, நம்மளை ரிமைண்ட் பண்றதுக்கு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால், கேர்லெஸ், தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம். இதான் அந்த கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறது. நம்ம கேர்லெஸ்ஸா இருந்தோம்னா நமக்கே தெரியாம நம்ம வந்து அடித்து செல்லப்பட்டு விடுவோம். அதுக்கு அந்த என்ன சொல்றது, அந்த மெரைன் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான வேர்ட்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணிருப்பாங்க. அதை வச்சு நம்ம இத பார்த்திருப்போம். இப்போ வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்ல பார்த்தோம்னா 2வது வார்னிங் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து எபிரேயர் 3வது அதிகாரத்துல அந்த நம்ம பாக்குற காரியம் என்னன்னா, அவங்க வந்து 8ல இருந்து வெளியில வந்ததுக்கு பின்னாலையும் அவங்க இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டது. ஏன் அவங்க இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கல அப்படின்னா, அவங்க வந்து கீழ்ப்படியவில்லை அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். 5வது அதிகாரம் 6வது அதிகாரத்துல வந்து அவங்க சத்தியத்தை சரியா எல்லா சத்தியத்தையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்க வளரல. அதுக்கு காரணம் என்னங்கிறத பத்தி எல்லாம் பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது, எல்லா சத்தியத்தையும் அறிந்து கொண்டு எல்லா சத்தியத்தையும் தெரிந்து கொண்ட பின்பும் சரியான ஒரு டெசிஷனை எடுத்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாம இயேசு கிறிஸ்து மூலமாக வருகிற இந்த காரியத்தை அனுபவிக்காமல் போனா என்ன நடக்கும் அப்படிங்கறத தான் நம்ம இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம். கடைசி வார்னிங்க நம்ம வந்து 12வது அதிகாரத்துக்கு வருவோம். அப்ப ஒவ்வொரு காரியத்திலும் இங்க சொல்லிட்டே வந்திருக்கோம். ஒவ்வொரு 2வது வார்னிங் வந்து கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு, அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 3வது வந்து மறுதலித்து போனவர்கள் அப்படிங்கிற ஒரு வேர்டை சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அவங்க தாங்களே மறுபடியும் சிலுவையில் தேவனுடைய குமாரனை அறைந்து அவமானப்படுத்தப்படுகிறார். மனம் திரும்புகிறதுக்கு ஏதுவாக அவர்களை புதுப்பிப்பது கூடாத காரியம், இம்பாசிபிள் டு ரினியூ தெம் அப்படின்னு இந்த 3வது வார்னிங்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லி இருக்குது. 4வது வார்னிங்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான். பாருங்க, அங்க வந்து அவனை ரினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லி இருக்குது. இங்க வந்து அவன் எவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட்டுக்கு அவன் ஒர்தி அப்படிங்கறத நீங்க யோசித்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். 5வது வார்னிங்க்கு போனோம்னா, நம்ம செவி கொடுக்க மாட்டோம் என்று
விலகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப பூமியில சொன்னவரை பத்தி விலகினதே அவங்களுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கிடைச்சிச்சு. அப்போ பரலோகத்துல இருந்து பேசுறவரை விட்டு நீங்க விலகினீங்கன்னா எவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற வார்னிங்க இங்க கொடுத்திருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அப்பாஸ்டசி அப்படிங்கிற வேர்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து விட்டு விலகுதல், சத்தியத்தை விட்டு விலகுதல், இல்லைன்னா தேவனை விட்டு விலகுதல் அப்படின்னு நம்ம அந்த விட்டு விலகுதல் அப்படிங்கறத ஒரு முக்கியமான அந்த வார்த்தை அதை மொழிபெயர்க்கக்கூடியது. ஒருவேளை அதை விசுவாச துரோகம் அப்படின்னு சொன்னா கூட, விசுவாச துரோகம்னா என்னன்னு கேட்டாச்சுன்னா சத்தியத்தை அறிந்த பின்பும் விசுவாசிக்காமல் அதை விட்டு விட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு விலகிறது தான். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டோம்னா, பைபிள்ல நம்ம பாக்குறது மன்னிக்க கூடாத ஒரு பாவம் என்று சொல்லி ஒரு பாவம் இருக்கிறது. இதை பத்தி நிறைய ஸ்டடி ஆர்குமெண்ட் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். எது மன்னிக்க கூடாத பாவம்? அப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக தூஷணம் சொல்லுவது மன்னிக்கப்படாதது அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கும். இங்க நம்ம இந்த 10வது அதிகாரம் இந்த 29வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் அப்படின்னு ஒரு வேர்டு வருது. கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன். அப்ப சத்தியத்தை அறிந்து கொண்ட பின்பு அந்த சத்தியத்தின்படி நடக்க மனதற்றவர்களாக இந்த சத்தியத்தை விட்டு விலகி நான் வேற வழியில தான் நடப்பேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு பேரு தான் கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன். நம்ம மத்தேயுல சுவிசேஷத்துல வாசிக்கும் போது இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம் மனிதருக்கு மன்னிக்கப்படுவதில்லை அப்படின்னு ஒரு வசனம் வரும். அப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம் இதை வந்து இந்த பெந்தைகோஸ்தே சபைகள் எல்லாம் அவங்க செய்யற சில தவறுகளை சுட்டி காட்டிட்டுன்னா நீங்க வந்து பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா நீங்க தூஷணம் பேசுறீங்க, நம்மள வந்து குறை சொல்லுகிறவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள். ஆனா அதனுடைய சரியான அர்த்தத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சுவிசேஷ புஸ்தகங்கள்ல இந்த காரியத்தை பத்தி நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்து அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது அவரை பத்தி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டா இவர் அசுத்த ஆவியை கொண்டிருக்கிறான் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே செய்கிற கிரியைகளை அசுத்த ஆவியினாலே செய்கிறார் என்று அவங்க சொன்னாங்க. சொன்னதெல்லாம் தப்பே கிடையாது. என்னன்னு கேட்டா தேவன் எப்படிப்பட்டவர்னு சொன்னா அறியாமையில ஒருத்தன் செய்யும் போது ஆண்டவர் பொறுமையாக இருந்து அவனுக்கு கிருபையை நீட்டி கொடுத்து அவனை மன்னிக்கிறார். அதனால யாரும் கேர்லெஸ்ஸா இல்ல அறியாமையில வந்து பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தூஷணத்தை செய்ய முடியாது. அப்ப யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் வந்து பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம் சொல்லியிருப்பனோ, இது வந்து என்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்பாங்க சிலர் வந்து, நான் தெரியாம எப்பமாவது நான் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா தூஷணம் சொல்லி இருந்தா அது எனக்கு மன்னிக்கப்படாதே அப்படின்லாம் பேசுவாங்க. நல்ல ஒரு கிளாரிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கேர்லெஸ்ஸா தெரியாம நம்ம பேசின வார்த்தைகள் எதுவுமே பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம்ங்கிறதுல வராது. அப்ப என்ன இதுல அடிப்படை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த வேதபாரகர் பரிசேயர் இவங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். என்ன தெரியும்னா இவர் வந்து தேவனிடத்தில் வந்தவர் அப்படிங்கறத அவங்க அறிந்து கொண்டும் அதை மாத்தி அவங்க பேசினாங்க. தெரிந்தும் தெரியாத மாதிரி அவங்க நடிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா they wanted to reject Jesus. அவங்க இயேசுவை வேண்டான்னு சொல்றதுக்காக அவங்க சொன்னாங்க. அந்த கான்டெக்ட்ல தான் நம்ம அந்த சூழ்நிலை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவர் சொல்லியிருப்பாரு, நீ தெரிஞ்சு அதுக்கப்புறம் நீ சொல்ற பாத்தியா இதுதான் ஆவியானவர் உன்னோட கூட பேசிட்டு இருக்கும்போது நீ அதுக்கு விரோதமாக நீ செயல்படுகிறது தான் மன்னிக்க முடியாத குற்றம். அப்ப அந்த மன்னிக்க முடியாத பாவம் அப்படிங்கறதுல வேற எதையுமே லிஸ்ட் பண்ண முடியாது. இந்த அப்பாஸ்டசி, அதாவது நான் சத்தியத்தை அறிந்து கொண்ட பின்பு நான் சத்தியத்தின்படி நடக்க மனதில்லாமல் நான் சத்தியத்தை விட்டு விலகினால் அதுக்கு பேரு அப்பாஸ்டசி. அதான் நம்ம தெளிவாக பார்க்கக்கூடிய வசனம். இந்த அப்பாஸ்டசி மன்னிக்கப்படாத பாவம் என்று சொல்லி ஒரு இடத்துல நம்ம பார்க்க போறோம். இங்க இருந்து பார்க்கும்போது இது வந்து மன்னிக்கப்படாத பாவம். இன்னொரு இடத்துல நம்ம பார்த்தோம்னா 6வது அதிகாரத்துல நம்ம பார்த்த மாதிரி அவர்கள் புதுப்பிக்கப்படுவது கூடாத காரியம். இப்ப என்ன அப்படின்னு கேட்டோம்னா அடிக்கடி இதுல சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நீங்க இந்த அப்போஸ்தலர் வசனத்தை சொல்லிட்டு போயிடுறேன். அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்துல ஸ்தேவான் பேசிட்டு இருக்கும்போது அவன் அவங்களை பார்த்து என்ன சொன்னா அப்படின்னு கேட்டாச்சுன்னா, வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள். பாருங்க, இந்த எதிர்த்து நிற்கிறது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் சொல்றதை கேட்க மனதில்லாமல் அதை எதிர்த்து நிற்கிறது, அதை ரிஜெக்ட் பண்றது. இதுதான் அந்த விசுவாச துரோகம், அப்பாஸ்டசி அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம இந்த வசனத்தை பத்தி பார்க்கும்போது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம நினைவுல வைக்க வேண்டியது என்னன்னு கேட்டோம்னா, அடிக்கடி நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டா, சாகிற மூமெண்ட் வரைக்கும் நமக்கு கிருபை உண்டு. நம்ம வந்து மனம் திரும்பிக் கொள்ளலாம். அந்த சாகர ஒரு செகண்ட்ல எல்லா சான்சஸும் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் நம்ம வந்து மனம் திரும்புறதுக்கு சான்ஸ் இல்ல. இது வந்து ஜெனரலா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அதுல ஒரு ஸ்பெசிபிக்கா சொல்ல போனா, இந்த கிருபையை ஒருவன் உதறி தள்ளிவிட்டு போய்விட்டால் அவனுக்கு திரும்ப மனம் திரும்புவது கூடாத காரியம் என்று சொல்லி இருக்கிறது.
அப்படின்னா நான் விசுவாசத்தை நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டே நான் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு நான் போவேன், திரும்ப நான் வருவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்கு வந்து நம்ம 12வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது ஏசாவை பத்தி ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. அவன் வந்து சேஷ்டபுத்திர பாகத்தை வேண்டான்னு சொல்லிட்டு திரும்ப அவன் வந்து கண்ணீரோட அதை தேடினா கூட அவன் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. அது ஒரு பெரிய வார்னிங்கா நிக்கும். அப்படின்னா கிருபையை பெற்றுக்கொண்ட ஒருவன் இந்த கிருபைய வேணும்னு தெரிஞ்சு ரிஜெக்ட் பண்ணிட்டு அவன் வெளியில போனான்னா அவனுக்கு மறுபடியும் அவன் மனம் திரும்புறது கூடாத காரியம். அதை அப்படியே பிளேட்டை மாத்தி சொன்னா அது மன்னிக்கப்படாத பாவம். இந்த ரெண்டும் ஒண்ணுதான். அவனால மனம் திரும்ப முடியாது. ஏன் அவனால மனம் திரும்புவது கூடாத காரியம் கேட்டா அந்த பாவம் மன்னிக்கப்படக்கூடாத ஒரு பாவம். அந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா பேசிக்கலா ரெண்டுமே ஒண்ணுதான். அப்ப இந்த அப்பாஸ்டசி அப்படிங்கிறது தான் இந்த அன்ஃபர்கிவபிள் சின். இல்ல அப்படின்னு கேட்டா நம்ம கிருபையை உதறி தள்ளிவிட்டு போறது, கிருபையின் ஆவியை நிந்திக்கிறது தான் இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக நம்ம செய்யக்கூடிய தூஷணம். அப்ப ஆவியானவர் என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்து எல்லா சத்தியத்தையும் எனக்கு அவர் தெளிவாக பேசின பின்பும் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நான் வந்து தெரிஞ்சு ரிஜெக்ட் பண்றேன். இதுதான் அங்க எபிரேயருடைய நிருபத்துல அவர் சொல்ல விரும்புற காரியம். இவ்வளவு சத்தியத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் நீங்க திரும்ப பின்வாங்கி போனீங்க அப்படின்னு கேட்டா உங்களை வந்து புதுப்பிப்பது கூடாத காரியம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை தான் அவர் சொல்ல வர்றாரு. அதை 6வது அதிகாரத்துல இவர் சொல்லிட்டாரு. இங்க 19வது அதிகாரத்துல அதனுடைய டேஞ்சர் எவ்வளவு அப்படிங்கிறத அவர் சொல்றார். இந்த 12வது அதிகாரம் 16வது வசனத்துல இந்த ஏசாவை பத்தி பேசும்போது ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். பாருங்க, இந்த எச்சரிக்கைன்னு சொல்லும் போது ரொம்ப அந்த வேர்டை வந்து நம்ம ரொம்ப சீரியஸா எடுக்கணும். என்னடா இது வந்து சஜஷன் கிடையாது, இது இட்ஸ் a வார்னிங். அப்ப என்னன்னு கேட்டா அங்க ஒரு பெரிய டேஞ்சர் இருக்குது. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீரோட கவலையோட தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான். இதுதான் ஒரு பெரிய டேஞ்சர். அப்ப என்னன்னு கேட்டாச்சுன்னா நம்ம ஜெனரலா சொல்லும் போது சாகுற வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொன்னா கூட இந்த கிருபையை ஒருவன் உதறி தள்ளினால், இல்லைன்னா சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பும் அவன் கிறிஸ்துவுக்காக வாழாதபடி பின்வாங்கி போவானால் அவனை புதுப்பிப்பது கூடாத காரியம். அதை வேற வகையில சொன்னா அந்த அந்த பாவம் மன்னிக்கப்படாது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதை பத்தி இங்க தெளிவாக இன்னும் சில வசனங்களை நம்ம வந்து இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம். நம்ம இந்த இந்த கிருபையின் ஆவியை நிந்திக்கிறத பத்தி நம்ம பேசும்போது நம்ம பழைய ஏற்பாட்டுல கூட பார்க்கும்போது நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு கேட்டா எல்லா பாவத்துக்கும் அவர் வந்து ஒரு பலியை நியமித்து நீங்க வந்து பாவ நிவாரணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டே போகும்போது ஒரு பாவத்திற்கு பாவ நிவாரணம் கிடையாது. அது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா கர்த்தரை விட்டு விலகி அந்நிய தெய்வத்தை நான் வணங்குறேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னானா, இல்ல இன்னொருத்தரை அவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணினான்னா அந்த பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது. அதுக்கு உடனே டைரக்டா வந்து அவனை வந்து கொல்லணும், அவ்வளவுதான். நீங்க உபாகம் 13 அதிகாரத்தை பாத்தீங்கன்னா அங்க கர்த்தரை விட்டு விலகிங்கிற வார்த்தை இருக்கும். கர்த்தரை விட்டு விலகி அந்நிய தெய்வத்தை நம்ம சேவிப்போம்னு சொன்னா அதுதான் விசுவாச துரோகம். அப்ப இந்த விசுவாச துரோகத்தை பத்தி உபாகமத்துல ரொம்ப தெளிவாவே சொல்லியிருக்கோம். பழைய ஏற்பாட்டிலும் சத்தியத்தை புறக்கணித்து போறவங்களுக்கு திரும்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. அப்ப அவங்க உயிரோட இருந்தா கூட இது நடக்கும். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சிலர் வந்து எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்க்கலாம். நான் இப்போ சிலருடைய வாழ்க்கைகள் சாட்சிகள் எல்லாம் பத்தி கேட்டுட்டு இருந்தேன். ஒரு காலத்துல சத்தியத்தை அறிந்தவர்களாக சபைக்குள்ள இருந்து அவங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாகவும் இருந்து விட்டு பின்னால ஒரு நாள்ல அவங்க பின்வாங்கி போயிட்டு நாஸ்திகர்களாக மாறி கத்தரை விட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்கள் யாரு கூட இருந்தாமோ இப்ப நம்ம கூட இருந்திருந்தாங்கன்னா நம்ம போய் அவங்ககிட்ட போய் திரும்ப ஒரு அவங்ககிட்ட போய் பேச போனா அவங்களால இந்த சத்தியத்தை அக்செப்ட் பண்ணவே முடியாது. இதை நிறைய பேர் பிராக்டிக்கலா எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பின்வாங்கி போனவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள, ஏன்னா அவங்களுடைய இருதயம் வந்து ரொம்ப கடினப்பட்டு போகும். அவங்க வந்து மனம் திரும்புவது புதுப்பிப்பது கூடாத காரியம் அப்படின்னு பைபிளே சொல்லிடுது. அப்ப இந்த கிருபையை நம்ம அறிந்து கொள்வது எவ்வளவு முக்கியமோ அதே போல அறிந்து கொண்ட பின்பு இந்த கிருபையை விட்டு விலகாமல் இருப்பது வந்து ரொம்ப அவசியமா இருக்குது. அப்ப இந்த எபிரேயர்ல அவர் யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த கிருபையை பெற்றுக்கொண்டவர்கள் அப்படின்னா அதெல்லாம் சொல்லியிருப்பாரு. நீங்கள் பரம ஈவை ருசி பார்த்தும் இப்பெல்லாம் அவர் சொல்றாரு. நீங்க எல்லாவற்றையும் அறிந்தும் சரியா எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அதுக்கப்புறம் நீங்க இந்த கிருபையை விட்டு விலகுனீங்கன்னா ரொம்ப பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க இத பாருங்க, எபிரேயர் 3:12 அவர் சொல்றாரு, சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுகிறதற்கு ஏதுவான, இந்த விலகுறோம்னு சொல்றாலே இதுதான் அப்பாஸ்டசி. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுகிறதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள்.
அப்புறம் அந்த எச்சரிக்கை அப்படிங்கிற வேர்டு அவர் சொல்லிட்டார் அப்படின்னா அங்க ஒரு பெரிய டேஞ்சர் வந்து அங்க காத்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். அப்போ 2வது அதிகாரத்துல அவர் சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு, நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக நாங்கள் கவனிக்க வேண்டும் சொல்றாரு. 12வது அதிகாரத்துல என்ன சொல்றாரு, நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு. பாருங்க, இந்த விலகிறதுங்கிற வார்த்தை தான் இந்த அப்பாஸ்டசி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குறிப்பதற்கு அடிக்கடி வேதத்திலே பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறதுங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். சரி, இப்போ ஒரு பெரிய கொஸ்டின், ஒரு தியாலஜிக்கல் ஆர்குமெண்ட்டுக்குள்ள நம்ம வந்து வர வேண்டியது இருக்குது. ஏன்னு கேட்டோம்னா, இதை பத்தி நான் பேசிட்டே போயிட்டு இருக்கோம். இதை யாருக்கு அவர் சொன்னார்? இந்த நிருபத்தை எழுதுகிறவர் ரட்சிக்கப்பட்டவர்கள் பின்வாங்கி போக முடியும்னு சொல்றாரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்போ பாருங்க, நமக்கு வந்து ஒரு டாக்டரின் இருக்கு. என்ன டாக்டரின்னா, ஒன்ஸ் சேவ்ட் ஆல்வேஸ் சேவ்ட். அதாவது திரும்ப சொல்ல போனா, ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிப்பை இழக்க முடியாது. அது வந்து டாக்டரின் ஆஃப் செக்யூரிட்டி ஆஃப் சால்வேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஓகே. அப்ப இந்த வசனங்கள் என்ன சொல்லுது? ரட்சிப்பை இழக்க முடியும் என்று சொல்கிறதா? ஏன்னா ஒரு முறை ருசி பார்த்தும் இந்த மாதிரிலாம் பரம அறிந்தும் அப்படிலாம் நிறைய விஷயங்கள்லாம் வரும்போது நமக்கு எப்படி தோணுது, அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, அப்ப அவங்க புதுப்பிக்கப்படக்கூடாது அப்படின்னா அவங்க பின்வாங்கி போயிட்டாங்களா அப்படிலாம் பார்க்கும்போது இந்த டாக்டரின்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். முதல் விஷயம் என்னன்னு கேட்டோம்னா, the doctrine of security of salvation இல்லைன்னா ஒரு முறை ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிப்பை இழக்க முடியாது அப்படின்னு சொல்றது கரெக்டான டாக்டரின். அது தப்பான டாக்டரின் கிடையாது. வேதத்தின் அடிப்படையில அது ஒரு கரெக்ட் டாக்டரின். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டாக்டரினை தவறாக பயன்படுத்துகிறார்கள். இட் இஸ் பீயிங் மிஸ்யூஸ்ட் அண்ட் அப்ளைட் ராங்லி. அதை தவறா பயன்படுத்தி தவறான விளக்கங்களை கொடுத்து பிரச்சனை ஆயிடுது. சரியா? ஓகே. அதுல என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா சொன்னா, இட் இஸ் ஹைப் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. அந்த ஹைப் அப்படின்னா என்னன்னு கேட்டோம்னா, அதை வந்து எக்ஸாஜரேட் பண்ணி அது எந்த லெவல்ல இருக்கணுமோ அந்த லெவலுக்கு அதிகமாக அதை பத்தி பேசிட்டு அது என்ன பண்ணிருதுன்னா, நம்முடைய நடத்தைகளை தவறாக நடத்தக்கூடியதாக, மிஸ்லீட் பண்ணக்கூடியதாக அது நம்ம அதை எக்ஸாஜரேட் பண்ணிட்டோம்னா அதை ஹைப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு சமீப காலத்துல இங்க ஒரு நடந்து கொண்டிருக்கிற இந்த தியாலஜிக்கல் கான்ட்ராவர்சி ஒண்ணு தெரியும். there are some people those who are called hyper grace teachers. என்ன சொல்றது, அதீத கிருபை அப்படின்னு ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, தேவனுடைய கிருபை வந்து உங்களோட பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டது, அதனால நீ வந்து கிருபைக்கு வெளியில போகவே முடியாது, கிருபை வந்து எல்லாத்தையும் மன்னித்து விட்டதுனால நீ பாவம் செஞ்சா கூட உனக்கு தண்டனை கிடையாது. அது என்ன, எந்த லெவலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டவன் பாவத்தை ஃப்ரீயா செய்யலாம், ஏன்னா அவன் கிருபைக்குள்ள இருக்கிறதுனால அவன் வந்து தண்டனையை பத்தி கவலைப்பட வேண்டாம் என்று பேசுகிற ஒரு கூட்டம் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருக்குது, இல்ல உலகம் முழுசும் இருக்குது. நம்ம அநேக பிரீச்சர்ஸ் இன்னைக்கு நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். அதை பத்தி ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் அங்க யூடியூப்ல நடந்துட்டு இருக்கோம். இவங்களுக்கு நம்ம வச்சிருக்கிற பேர் வந்து ஹைப்பர் கிரேஸ் டீச்சர்ஸ். சரியா? ஓகே. இவங்க எல்லாருமே கள்ள உபதேசம் செய்கிற கள்ள போதகர்கள். ஹைப்பர் கிரேஸ் யாரு பேசுறாங்களோ அவங்க வந்து கள்ள போதகர்கள். கிரேஸ பத்தி கண்டிப்பா பேசணும், ஆனா கிரேஸ அளவுக்கு அதிகமாக எக்ஸாஜரேட் பண்ணி தவறான பாதைக்கு மக்களை நடத்தி விடக் கூடாது. அப்படி நடத்திட்டாங்கன்னா அவங்க வந்து தவறான போதகர்கள். அதான் ஹைப்பர் கிரேஸ். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, செக்யூரிட்டி ஆஃப் சால்வேஷன் என்பது சரியான ஒரு போதனை, அதை ஹைப்பரா யூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம கள்ள போதகர்களாக நம்ம மாறி விடுவோம். இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இந்த ஹைப்பர் செக்யூரிட்டி ஆஃப் சால்வேஷன் அப்படிங்கிறது இருக்குது. அது ஸ்பெஷலா நம்முடைய சபைகளுக்குள்ள இத கேர்லெஸ்ஸா நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப நான் அடிக்கடி என்ன சொல்ல அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இந்த செக்யூரிட்டி ஆஃப் சால்வேஷன் யாருக்கு தேவை, யாருக்கு பேசணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை சரியா கணக்கு வைக்காம அதை எல்லாருக்கும் ஓப்பனா பேசிட்டே போயிட்டு இருந்தா இது வந்து அநேகரை பாவத்துக்குள்ளாக நடத்தும். இப்ப இந்த ஹைப்பர் கிரேஸ் சொல்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, கிரேஸ் வந்து உனக்கு இருக்கிறதுனால உன் பாவம் வந்து எண்ணப்படாது. வேணா யூடியூப்ல நீங்க தேடி பாருங்க. என்ன ஒரு பாஸ்டர் உண்டு மெட்ராஸ்ல, அவர் பேரு ஐ ஃபர்காட். ஓகே. அவர் வந்து என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா, சில்வஸ்டர்னு பேரு. அவர் சொல்லிட்டு இருக்காரு, நீ பாவம் செஞ்சா அதுக்கு எண்ணப்படாது, அதனால உன் பாவம் எண்ணப்படாதனால நீ பாக்கியம், நீ பாவத்தை துணிஞ்சு செய்யலாம் அப்படின்னு அந்த ஆள் சர்ச்சில் நின்று பிரசங்கம் பண்ற. அங்க ரோமர்ல என்ன கேட்டிருக்குன்னா, கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலையில் இருக்கலாம் என்று சொல்லுவோமோ? கிருபை இருக்கு, உண்மை. கிருபை வந்து நம்ம என்ன வேணாலும் நம்மளை பாதுகாக்க முடியும். அதுக்காக இட் இஸ் நாட் அ லைசன்ஸ் டு டூ சின். நம்ம பாவத்தை துணிந்து செய்யலாம் என்று அர்த்தம் அல்ல, கூடாதே. அப்ப அந்த கேள்வியை ஏன் கேட்டாருன்னா, அப்படி சொல்ல முடியாதுங்கிறத அழுத்தி சொல்றதுக்கு தான் அந்த பவுல் ரோமர் 6ஆம் அதிகாரத்துல அவர் கேட்டார். அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதுல எப்படி பிழைப்போம் அப்படின்னு கேட்டார். இது ஹைப்பர் கிரேஸ் காரங்களுக்கும் பொருந்தும், ஹைப்பர் செக்யூரிட்டி காரங்களுக்கும் பொருந்தும்.
ஏன்னா ஹைப்பர் செக்யூரிட்டில என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, நீ ரட்சிக்கப்பட்டுட்ட அப்படின்னா நீ பின்வாங்கி போனா உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல இருந்து ஒரு வசனத்தை எடுத்து, அவன் கட்டினது வெந்து போகும், அவனோ ரட்சிக்கப்படுவான் இருக்குது, அதனால அவன் ரட்சிக்கப்படுவான். அந்த வசனத்தை பத்தி நான் இன்னைக்கு இந்த இந்த ஸ்டடில நம்ம அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அப்படின்னா என்னன்னு கேட்டாச்சுன்னா, இந்த செக்யூரிட்டி ஆஃப் சால்வேஷன் யாருக்கு அப்படின்னா, பாவத்துக்கு மரித்தவர்களுக்கு. அப்ப யாரு பாவத்துல மரித்தவன் எப்படி பாவத்திலே நிலை நிற்க முடியும், எப்படி பாவத்திலே பிழைக்க முடியும்? அப்ப நம்ம எந்த பத்தி நம்ம கொஞ்சம் சீரியஸா யோசிக்க வேண்டியது இருக்கும். அப்போ பின்வாங்கி போனவனுக்கு இன்னும் ரட்சிப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பேச முடியாது. பின்வாங்கி போனவன் யாரு அப்படிங்கறத நம்ம ரெகக்னைஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் இருக்குது. அப்ப இந்த ஹைப்பர் கிரேஸ் மாதிரி ஹைப்பர் செக்யூரிட்டியுடைய டாக்டரினுடைய தவறான அப்ளிகேஷனை நம்ம புரிந்து கொள்ள நம்ம அவசியமாக இருக்கிறது. 1 யோவான் 5:18 நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். 3 விஷயம் சொல்லியிருக்காங்க பாருங்க. அவன் பாவம் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒருவேளை இதை பத்தி நம்ம பேசும்போது என்னையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளாம் அப்ப பெர்ஃபெக்டா 100% பெர்ஃபெக்டா இருக்கிறோமா அப்படின்னு நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்டா இல்ல. ஏன்னா நிறைய விஷயங்கள்ல நம்ம தவறுகிறோம். அப்ப நம்ம என்ன, அப்ப நம்ம எல்லாம் தேவனால் பிறக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, நம்ம தேவனால் பிறந்திருக்கிறோம். அப்ப நம்ம தேவனால் பிறந்தோங்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, நான் பாவத்தை வெறுக்கிறேன், பாவத்தை விட்டு என்னை காத்து கொள்கிறேன். சரியா? தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். அப்போ நான் பாவத்தை நான் விரும்பி செய்வதில்லை, நான் பாவத்தை செய்து விடுகிறேன். ஏன்னா என்னுடைய மாம்ச பலவீனத்துல செஞ்ச உடனே என்னால எனக்குள்ள ஒரு உணர்ச்சி வருகிறது, குற்ற உணர்ச்சி நான் உடனே போய் அந்த 1 யோவான் 1வது அதிகாரத்துல சொல்லியிருக்கிற மாதிரி என்னுடைய பாவத்தை அறிக்கை இடுகிறேன். இந்த அறிக்கை இடுகிறேன்ங்கிற வார்த்தைக்கு என்னன்னா, ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே நான் செஞ்சுட்டேன், நீர் மன்னிச்சிடும், நான் நாளைக்கு திரும்ப செஞ்சுட்டு நான் திரும்ப வாரேன் அப்படின்னு சொல்லுகிற அந்த அர்த்தத்துல அங்க சொல்லப்படவில்லை. அந்த எந்த அர்த்தத்துல சொல்லியிருக்குன்னா, நான் அறிக்கை இடுகிறவன் அறிக்கையிட்டு விட்டு விடுகிறேன். அப்ப நான் என்ன பண்றேன், ஆண்டவரே இப்படி ஒன்று பண்ணிட்டேனே, நான் இந்த குற்றத்தை எனக்கு மன்னிக்கணும், இதுல இருந்து நான் விடுதலை ஆகிறதுக்கு எனக்கு பலனை தர வேண்டும் என்கிற அந்த ஆவலோடு தான் நான் ஆண்டவர்கிட்ட போறேன், அந்த ஆட்டிடியூட். அப்போ பாவத்தை நான் என்ஜாய் பண்ணவில்லை, பாவத்துக்கு நான் விலகுகிறேன். ஆனா அது என்ன, நான் மாம்ச பலவீனத்துல இன்னும் ஃபுல்லா நான் பெர்ஃபெக்ட் ஆகாததுனால நடந்துருச்சு. ஆனா நான் பாவத்துக்கு விரோதமா போராடுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன், நான் என்னை காக்கிறேன். அந்த காத்து கொண்டு இருக்கும் போது என் மீது படிந்து விட்ட கரையை நான் உடனடியா நான் சுத்தம் பண்ணிக்கிறேன். அப்ப என்னை பரிசுத்தமாக்கின அந்த பரிசுத்தத்தை நான் மெயின்டைன் பண்றதுக்கு அந்த பாவம் வந்தவொடனே அதை நான் செஞ்சிடறேன். இதை நான் ஹேபிச்சுவலா டெய்லி இந்த பாவத்தை செய்வேன், நான் டெய்லி போய் அறிக்கையிட்டுக்குவேன் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த வசனத்தை இது கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்குது கிரீக்ல. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, தேவனால் பிறந்த எவனும் பாவத்தை தொடர மாட்டான், it will not continue in sin. அதான் அப்போ அவன் பாவத்துல கன்டினியூ பண்ண மாட்டான். பாவம் வரலாம், அதை உடனே நான் ரெக்டிஃபை பண்ணிக்குவேன். அதே பாவத்துல அதே மாதிரி 20 வருஷத்துக்கு நான் இருக்க மாட்டேன். நான் மெச்சூர் ஆயிட்டே இருப்பேன், என்னுடைய பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்துல நான் வளர்ந்துகிட்டே இருப்பேன். ஏன்னு கேட்டா, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். அப்ப என்னைய காக்கல அப்படின்னு சொன்னா நான் தேவனால் பிறக்காதவன், இதான் அதுக்கு அர்த்தம். அப்ப தேவனால் பிறந்த என்னை பொல்லாங்கன் தொட மாட்டான், ஏன்னா நான் என்ன காக்குறேன் இல்லையா. இது ஒரு போராட்டம் அங்க நடந்துட்டு இருக்கும். இது ரோமர்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டா அங்க சொல்லி இருக்குது, ரட்சிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவங்களுக்கே நம்ம இதை எடுத்துக்குவோம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். மாம்சத்தின்படி பிழைத்தால் என்றால் மாம்ச கிரியைகளை செய்கிறவர்களாக நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் சாவீர்கள். அப்ப மாம்சத்தின் கிரியை என்னன்னா, நம்ம கலாத்தியர்ல தெரியும், அங்க ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால், அதாவது மாம்சத்தினுடைய அந்த கிரியைகளை நம்ம அழித்தால் அப்படின்னா என்னன்னா, எவ்ரிடே we are fighting to destroy sin in our flesh. நம்ம மாம்சத்துல பாவத்தை அழிக்க வேண்டும். என்ன இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா destroy sin in the flesh அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மாம்சத்துல பாவத்தை அழிக்க வேண்டும். இந்த பரிசுத்தத்தை குறித்த உணர்ச்சி நமக்கு அங்கதான் வர வேண்டும். இதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படி அழித்தால் நம்ம பிழைப்போம் அப்படிதான் சொல்லியிருக்கு. அப்போ 8ஆம் அதிகாரம் 1 வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆகையால் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருப்பவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இந்த ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படிங்கறதா ரட்சிப்பு. அப்ப யார் அப்படின்னா, மாம்சத்தின்படி பிழைக்காமல் ஆவியின்படி பிழைக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்போ கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்கள், மறுபடியும் பிறந்தவர்கள், ஆவியினாலே ஜீவிக்கிறவர்கள், அவங்க சரீரத்தின் செய்கைகளை, அதாவது பாவத்தை தங்கள் மாம்சத்திலே அழிக்கிறவர்களாக இருப்பார்கள்.
அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்த பின்வாங்கி போனாருன்னா என்ன நடக்கும்? பின்வாங்கி போறவங்க யாரு? பின்வாங்கி போனா அவங்க ரட்சிப்பை இழந்து விடுவார்களா? அப்படிலாம் நம்ம சில கேள்விகளை கேட்க வேண்டியது இருக்குது. இந்த ரோமர் 6:12 பாருங்க, நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. அப்போ நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் நான் சொன்னதுக்கு அப்புறம் ஐ cannot lend my body for sin. சரியா? நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்பு கொடாமல், என் சரீரத்தை நான் பாவத்துக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. அது என்னுடைய வாயாக இருந்தாலும் சரி, என்னுடைய கையாக இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நான் என்ன செய்யக்கூடாது? பாவத்துக்கு நான் ஒப்பு கொடுக்க கூடாது. நான் மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவனாக என் சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து என்னுடைய அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு நான் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன இதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான் என்று சொல்லுகிறவன் இப்படிப்பட்டவதாக பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறவனாக அவன் இருக்க வேண்டும். சரியா? ஓகே. அப்ப தீத்துல கிருபையை பத்தி என்ன சொல்லிருக்கு அப்படின்னா, அந்த ஹைப்பர் கிரேஸ்காரங்க இதான் பார்க்க மாட்டாங்க. கிருபையை பத்தி என்ன சொல்லிருக்கு அப்படின்னா, எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை பிரசன்னமாகி, கிருபை நமக்கு வந்துருச்சு, பூமிக்கு வந்துருச்சு. நம்ம அது என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து, லௌகீக அப்படின்னா ஒல்லி, அப்ப உலக சம்பந்தமான ஆசைகளை எல்லாம் நம்ம வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ புக்தியும் உள்ளவர்களா இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நம்ம நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. கிருபை பாவம் செய்யலாம் லைசன்ஸ் கொடுக்கல. கிருபை அவபக்தி லௌகீக இச்சை இதெல்லாம் வெறுத்துட்டு நீ பரிசுத்தமா தேவனுக்கு பிரியமா நீ வாழ்ந்து அவருடைய வருகையை நீ எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். உனக்கு வைத்திருக்கிற அந்த ஆனந்த பாக்கியத்தை நீ நோக்கி கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதை தவிர பூமிக்குரிய இச்சைகளை நம்ம செய்யலாம் அப்படின்னு லைசன்ஸ் கொடுக்கல. இதுதான் இந்த ஹைப்பர் கிரேஸ்ல அவங்க பண்ற ஒரு தப்பு. அப்படின்னா ரட்சிப்பை இழக்க முடியாது. சரியா? ஓகே, ரைட். ரட்சிப்பை இழக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம்னா அப்ப நான் கேர்லெஸ்ஸா இருக்கலாமா? நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லி கேர்லெஸ்ஸா இருக்கலாமா? நமக்கு எபிரேயர் 2 என்ன சொல்லுது? கேர்லெஸ்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாம நீங்க ட்ரிஃப்ட் ஆகி அப்படியே அலையில அடித்து கொண்டு போகப்பட்டு நீங்க எங்க இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாம போயிடும். நீங்க திரும்பி வந்துட மாட்டீங்க. பாவத்தை வெறுக்காம நான் பாவத்துல நிலை நிற்கலாமா? ரட்சிக்கப்பட்ட பின்பு சரியா நம்ம பாவத்துக்கு மரித்து, அப்ப எப்படி நான் பாவத்தை வெறுக்காமல் அதிலே நிலை நிற்க முடியும்? அப்ப நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லிட்டு நான் பின்வாங்கி போயிட்டேன், எப்படினாலும் நான் ஹெவனுக்கு வந்துருவேன் அப்படின்னு நான் சந்தோஷமா பாவத்தை செய்து விட்டு ஒரு நாள் பரலோகத்துக்கு வர முடியுமானா வர முடியாது. பாவத்துல நிற்க முடியாது. எபிரேயர் 12:4 நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக எதிர்த்து நிற்கிறீர்களா? நிற்கவில்லையே அப்படின்னு வரும். அப்போ நான் ரத்தம் சிந்துற அளவுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, அந்த ரத்தம் சிந்துறதுன்னா சாகுறது. பாவத்துக்கு விரோதமா நான் போராடுறது சாகுறதுக்கு ரெடியா இருக்கணும். அதுதான் யோசேப்பு, பழைய ஏற்பாட்டு யோசேப்பு செஞ்சு காமிச்ச காரியம். பாவத்துக்கு விரோதமா நான் போராடும் போது அது ஜெயிலா இருக்கட்டும், அது நஷ்டமா இருக்கட்டும், அது கஷ்டமா இருக்கட்டும், சாவே வரட்டும், ஆனா நான் பாவத்துக்கு நான் உட்பட மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்டாண்டர்டுக்கு பேரு தான் நம்ம சத்தியத்தில் நடக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப முடிவு பரியந்த நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று வசனம் சொல்லும் போது நான் முடிவு பரியந்த நிலைக்கல. ஒரு நாள் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் இப்ப பின்வாங்கி போயிட்டேன், எனக்கு ரட்சிப்பு செக்யூர், நான் ரட்சிப்பை இழக்கவே மாட்டேன், அதனால எனிவே ஐ வில் பி இன் ஹெவன், எனக்கு ரிவார்டு தானே வராது. இப்படி பேசுறத நான் கேட்டதுனாலதான் இந்த காரியத்தை கொஞ்சம் டீப்பா போயிட்டு இருக்கிறேன். அப்படி நம்ம யோசிக்கிறதாக இருந்தால் இங்க என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இல்ல, நிலை நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். அப்ப நிலை நிற்காதவன் என்ன ஆவான்? அப்ப கீழ்ப்படிதலை விட்டு விட்டு உலக சிநேகம், அதான் அந்த கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய இவைகள் எல்லாம் உங்கள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, இதெல்லாம் நான் போய் பின்தொடர முடியுமா? ரட்சிப்பை இழக்க முடியாதுன்னு சொன்ன உடனே இதெல்லாம் நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, செய்ய முடியாது. அப்ப நான் செய்ய முடியாதுன்னு சொன்னா அடுத்த ஸ்டெப் என்ன? அப்ப நான் ரட்சிப்பை இழந்து விடுவேனா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னு கேட்டேன்னா ஒரு வார்னிங்க பாருங்க. அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணாதபடிக்கு. பாருங்க, இளைப்பாறுதல பிரவேசிப்பதற்கு வாக்குத்தத்தம் உண்டாயிருக்கு. ஆனா நம்ம அத அடையாமல் போறதுக்கு பின்வாங்கி போனவன் அடையாமல் போயிருவான்.
அப்படி நம்ம பின்வாங்கி போய் அதை அடையாம போயிடாதபடிக்கு அதை பயந்து இருக்க கடவும் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. ஒருவேளை இதை நமக்கு எளிதாக தமிழ்ல ஒரு ஃப்ளோவா அப்படி பேசணும் அப்படின்னா, பின்வாங்கி போவதால் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற இளைப்பாறுதலை அடையாமல் போகிறவனாக ஆகாதபடிக்கு. நான் பின்வாங்கி போய் அதனால தேவன் வாக்குத்தத்தம் பண்ண இளைப்பாறுதலை நான் அடையாம போகாம இருக்கிறதுக்காக நான் பயந்து நடந்து கொள்ள வேண்டும். தேவ பயம் என்று சொல்வது இங்கதான் வருது. அப்ப நான் பயந்து இருக்க வேண்டும். அப்ப ரட்சிக்கப்பட்டவன் அப்படின்னா நான் பயம் இல்லாம என் ரட்சிப்பை பத்தி கவலை இல்லாமல் இருக்க முடியாது. என் ரட்சிப்பு நிறைவேற நான் பயத்தோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு கற்றுத் தருகிறது. அப்ப இந்த வசனம் இப்படி நமக்கு கற்றுத் தருகிறது என்று சொன்னால் இதற்கு அடிப்படை என்ன? அப்ப இந்த ரட்சிப்பு இன்னும் இந்த பகுதியை நான் முடிக்கல. நமக்கு நேரம் முடிய போகிறது. அதனால அடுத்த ஒரு ஸ்லைடோட நான் முடிச்சுக்கிறேன். நம்ம ஜோமனி முடிச்சிருவோம். இதை நான் தொடர்ந்து கொண்டு வருவேன். பாருங்க, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இதே அதிகாரத்தினுடைய பின்பகுதியில் இருக்குது. பின்வாங்கி போவானால் அவன் மேல என் ஆத்மா பிரியமாயிராது என்கிறார். இதே அதிகாரத்துல சொல்லி இருக்குது. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போனா அவன் மேல என் ஆத்மாய் பிரியமாயிராது. அப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம கெட்டு போகிறவர்களாகனா நீங்க யோவான் 3:16 எடுத்து பாத்தீங்கன்னா, தேவன் எதுக்கு அன்பு கூறினா ஒருவரும் கெட்டு போக கூடாது, நரகத்துக்கு போக கூடாது. அப்ப நமக்கு நரகத்துக்கு போகிறவர்களாக பின்வாங்கிறவர்களாக இராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருப்போம் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அப்ப பின்வாங்குதல் அப்படிங்கிறது ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அப்ப அந்த பின்வாங்குதல் யாரை பற்றி பேசுகிறது? ரட்சிக்கப்பட்டவர்களையா, ரட்சிக்கப்படாதவர்களையா? ரட்சிக்கப்படல அவன் எப்படி பின்வாங்குறதுன்னு சொல்லுவோம். இந்த கேள்விகளை நம்ம அடுத்த ஸ்டடியில நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்முடைய நேரம் முடிந்து விட்டபடினால நான் இந்த இடத்துல நான் நிறுத்திக்கிறேன். நம்ம ஜோமனி முடிச்சிருவோம். அடுத்த ஸ்டடியில நம்ம இந்த வசனத்திலிருந்து, இந்த ஸ்லைட்ல இருந்தே நம்ம கன்டினியூ பண்ணலாம்.